மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மேலும் ஒரு எம்எல்ஏ, அதாவது கரூர் துயரம் நிகழ்ந்த பிறகும் கரூர் மக்களால் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களும் தற்பொழுது தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது. அன்றே நமது கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கொறடா மூலமாக சபாநாயகர் அவர்களிடம் கொறடா உத்தரவிற்கு மீறி இவர்கள் ஆளும் தாவேகா அரசிற்கு வாக்களித்தது தவறு என்று சபாநாயகர் அவர்களிடமும் கவர்னர் அவர்களிடமும் மனு செய்துள்ளார். அதனை தாயுள்ளத்தோடு இந்த மாறி வாக்களித்த 25 எம்எல்ஏக்களும் மன்னிப்பு கடிதம் கோரியதால் கடைசி நாள் அன்று தாயுள்ளத்தோடு அதனை பரிசீலித்து அவர் கொடுத்த அந்த மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டு மீண்டும் அவர்களை கட்சியில் இணைத்து கொண்டார். அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் காத்தருளி தற்பொழுது ஒரு 41 எம்எல்ஏக்களுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வருகிறது. விஜயபாஸ்கர் அவர்கள், அதாவது சி விஜயபாஸ்கர் மற்றும் தற்பொழுது எம்.ஆர். விஜயபாஸ்கர், இந்த இரண்டு விஜயபாஸ்கரும் தற்பொழுது மக்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உதாசீனப்படுத்தி தற்பொழுது ராஜினாமா செய்துள்ளார்கள். இதனை கூர்ந்து கவனித்து வரும் மத்திய அரசு மற்றும் மாநில ஆளுநர் அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் குதிரை பேரம். இது சம்பந்தமாக சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிந்துள்ளார். அதிமுகவின் இன்பதுரை அவர்களும் இதன் சம்பந்தமாக வழக்கு பதிந்துள்ளார். இதனை உயர்நீதிமன்றம் கூர்ந்து கவனித்து இதன் பின்னணியில் உள்ள குதிரை பேர விவகாரத்தை புரிந்து கொண்டு மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட, அதாவது ராஜினாமா செய்த விவகாரத்தை விசாரணைக்கு தானாக முன்வந்து சுமோட்டாவாக முன்வந்து எடுத்துக்கொண்டு இவர்களது பதவி விலகல், அதாவது ராஜினாமாவை நிராகரித்து இவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாகும். இடைத்தேர்தல் அறிவித்தால் இடைத்தேர்தல் தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த விதிமீறல் பொதுச் செயலாளர் அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு கழகத்தில் மீண்டும் இணைந்து கொள்கிறோம் என்று இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கவே ஐயா பழனிசாமி அவர்கள் அந்த புகார் கடிதத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இல்லையில் இவர்கள் மீது சபாநாயகர் அவர்களாலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி, சட்டமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏமாற்றுவது போல் நடந்து கொண்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது கழகத்திற்கு ஊறு விளைவிக்கும் விதமாகவும் மற்றும் ஐயா பழனிசாமி அவர்களின் தலைமையை பலவீனப்படுத்தும் விதமாகவும் கட்சியை துண்டாட தற்பொழுது தாவேகா ஏவுகின்ற சக்திகளாகவும் இவர்கள் விலகி வருகின்றனர். இதனை மேதகு ஆளுநர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதிமுக சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கினை விரைவாக விசாரித்து இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது 6 தொகுதிகள் கரூர், மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலில் விலகினர். அவற்றில் முதல் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகல் கடிதம் சபாநாயகரிடம் கொடுத்த சில மணி நேரத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். இது ஒரு குதிரை பேரத்திற்கான முன்னெடுப்பு தான். அதன் பிறகு அம்பாசமுத்திரத்தில் வென்ற இசக்கி சுப்பையா அவர்களும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு விராலிமலை விஜயபாஸ்கர், தற்பொழுது கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், இவர்கள் ஆக மொத்தம் 6 நபர்கள் தற்பொழுது
வரை ராஜினாமா செய்துள்ளனர். மேலும் சி வி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்களும் இதன் பின்னராகவே தனது பதவிகளை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்களும் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் தாவேக அரசானது தமிழக மக்களுக்கு என்னதான் சொல்ல வருகிறது? ஜனநாயக விதிமீறல் செய்து வரும் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடிய ஒரு சரணாலயமாக அல்லது ஒரு கருணை இல்லமாக மாறிக்கொண்டிருக்கிறதா தமிழக வெற்றிக்கழக அலுவலகம்? பனையூர் அலுவலகத்தில் இந்த கடைசியாக ராஜினாமா செய்த 2 விஜயபாஸ்கரும் சுமார் 10,000 நபர்களுடன் மிகப்பெரிய இணைப்பு விழா நடத்தப்போவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதனை உற்று கவனித்து இதற்கு ஒரு நல்ல முடிவை தமிழக ஆளுநர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாகும். ஜனநாயக படுகொலை செய்வது போல் ஜனநாயகத்தால் மக்கள் வாக்களித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மக்கள் இவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுத்தனர். மக்களின் தீர்ப்புக்கு முற்றிலும் விரோதமான செயல்பாடை எடுத்து வரும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் காரணம் மிகவும் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடன் வாங்கி ஏகப்பட்ட கடனாளியாகிவிட்டேன், தற்பொழுது இந்த தோல்வியுற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக இருந்து நான் எவ்வாறு கடனை அடைப்பேன் என்று கூறி அவர் சட்டமன்ற உறுப்பினரை பதவியை ராஜினாமா செய்கிறார். இதனையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்திய அரசானது தேர்தல் விதிமீறல் வழக்குகள் இவர்கள் மீது பதியப்பட்டு இவர்களது பதவி ராஜினாமா செய்தாலும் மீண்டும் இவர்கள் வரும் இடைத்தேர்தலிலோ அல்லது சில ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடாத வண்ணம் இவர்களின் மீது கடுமையான தகுதி நீக்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேலும் இவர்களது முன் வரலாறுகளை தீர விசாரித்து நீதிமன்றமானது இவர்கள் மீது இதற்கு முன் பதியப்பட்டிருந்த வழக்குகள் அனைத்திலும் உரிய விசாரணை நடத்தி இவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், ஆளும் தாவேக அரசில் சேர்ந்துவிட்டால் இவர்களது பழைய குற்றங்கள், இவர்கள் செய்யும் சட்டவிரோத தொழில்கள் இவைகளெல்லாம் பாதுகாக்கப்படும், வழக்குகளிலிருந்து இவர்கள் விடுதலை செய்வார்கள் என்ற ஒரு நற்பாசையில் மக்கள் அளித்த தீர்ப்பிற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டற்படையானது வேடிக்கை பார்க்காது. எனவே தமிழக ஆளுநர் அவர்கள் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் ராஜினாமா செய்ய உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதை கண்டு அதனை கண்டுகொள்ளாமல் இருக்காமல் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, தொண்டர்களின் சார்பாக மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்த தொகுதிகளை குறிவைத்து அவற்றில் உள்ள எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் குதிரை பேர மாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்களிடம் மற்றும் நீதியரசர்களிடமும் தொண்டன் என்ற எளிய முறையில் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.